வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப் தான் பண்ண போகிறோங்க. பார்லி வச்சு காய்கறிகள்லாம் போட்டு பண்ணக்கூடிய இந்த சூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசியே எடுக்காது. இந்த சூப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த சூப்பில் உங்களுக்கு பார்லியோட நன்மைகள், அதுக்கப்புறமா காய்கறிகளோட நன்மைகள் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். சூப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். இந்த சூப்போட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பார்லி. வெஜ்ஜீஸில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேரட், பீன்ஸ், கார்ன், பட்டாணி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த சூப் பண்ணுறதுக்கு நீங்கள் நைட்டே பார்லியை ஊற வச்சிடணும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறீங்கன்னா நைட் ஊற வச்சுடுங்க, டின்னருக்கு பண்ணுறீங்கன்னா மார்னிங் ஊற வச்சுடுங்க. அரை கப் பார்லியில் 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா ஓவர் நைட் ஊறின பார்லியை நெக்ஸ்ட் டே ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை நீங்கள் கொட்டிடுங்க. இப்போ இந்த பார்லி குக் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி தேவைப்படுங்க. உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண வேணான்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு பாத்திரத்தில் கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்லி வெந்துடும். குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா பார்லி சூப்பராக வெந்துடும். உங்களுக்கு தண்ணி நிறைய இருந்ததுன்னா ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நல்லா வெந்திருக்கான்னு பார்லியை செக் பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்து அமுக்கி பார்த்தா உங்களுக்கு சாஃப்டாக அமுங்கணும். குக்கான பார்லியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பார்லியை நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம இதை அரைக்க போகிறோம். பார்லி ஆறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். வெஜ்ஜீஸ்க்கு அளவே இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை இந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை மினிமலாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். காயில் பார்த்தீங்கன்னா நான் 2 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு பாதி கேப்சிகம், பாதி சோளம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்ரூட்லாம் கூட கொஞ்சம் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா இந்த எண்ணெயில் ஒரு பெரட்டிட்டு இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பார்லியிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பார்லியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக சவுக்குன்னு தான் இருக்கும். ஸோ சூப்பில் கொஞ்சமாக அதை ஃபுல்லாக சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு பைட்லேயும் அது கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நம்மளுக்குமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாக்கி இருக்கிற அந்த பார்லி ஆறிட்டுருக்கு இல்லையா, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். காய் இந்த பக்கம் வேகிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த பக்கம் பார்லியை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரைச்ச பார்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ், ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். பார்லி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த பக்கம் காய் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பார்லியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். காயெல்லாம் நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். திக்னஸ் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருந்ததுன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு மிளகு பொடி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கணும். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது அந்த பவுலில் வேணுங்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான, ஹெல்த்தியான சூப் ரெடி. இந்த சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.